ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். இரு நண்பர்கள் ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறானுங்க. என்ன பேசுகிறானுங்க அப்படின்னு பார்ப்போம். மச்சான், யூ சா தட் கேர்ள் ஹூ ஜஸ்ட் வாக்ட் பை. மச்சான், இப்போ நடந்து போன அந்த பொண்ணை பார்த்தியா? யூ சா தட் கேர்ள் அப்படின்னா நீ அந்த பொண்ணை பார்த்தியா கேள்வியாக கேட்குறாங்க. சரிங்களா? ஹூ ஜஸ்ட் வாக்ட் பை, இப்போ நடந்து போன அந்த பொண்ணை. ஹூ அப்படின்ற வார்த்தை அந்த பொண்ணு அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது இங்கே. ஏன்னா இந்த வாக்கியத்தில் ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. ரிலேட்டிவ் ப்ரொனவுனா ஹூ வந்துருச்சுன்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள தான் குறிக்கும். யூ சா தட் கேர்ள், அந்த பொண்ணை பார்த்தியா, அந்த பொண்ணை பற்றி பேசுகிறோம். இப்போது வாக்கியத்தை இப்படியும் அமைக்கலாம். யூ சா தட் கேர்ள், அந்த பொண்ணை பார்த்தியா, த கேர்ள் ஜஸ்ட் வாக்ட் பை, இப்போ நடந்து போன அந்த பொண்ணை அப்படின்னா எத்தனை கேர்ளு? யூ சா தட் கேர்ளு, த கேர்ள் ஜஸ்ட் வாக்ட் பை அப்படின்னா இப்படி யாரும் பேச மாட்டாங்க. சரிங்களா? அதனால தான் ஹூ அப்படின்னா இந்த வாக்கியத்தில் அந்த பொண்ணை குறிக்குது. மச்சான், இப்போ நடந்து போன அந்த பொண்ணை பார்த்தியா, நான் தமிழில் அந்த பக்கம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிறேன், தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறேன். அதை விட்டுருங்க. வாக் பை அப்படின்னா கடந்து செல்வது அப்படின்னு அதாவது ஒருத்தங்களை கடந்து செல்வது. சரிங்களா? ஓகே, அடுத்தது. எஸ், ஐ சா ஹர். ஆமாம், நான் அவளை பார்த்தேன். ஷீ இஸ் இன் அவர் காலேஜ் ஒன்லி, ரைட்? அவள் நம்மளுடைய காலேஜ் தானே? ஃபர்ஸ்ட் இயரா? இப்படி இவன் கேட்ட உடனே அதுக்கு இவன் ஐ டோன்ட் நோ, பட் ஷீ லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஐ வாண்ட் டு டாக் டு ஹர். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஷீ லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னா அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. ஐ வாண்ட் டு டாக் டு ஹர், நான் அவகிட்ட பேசணும். நான் அவளிடம் பேச விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டாக் அப்படின்னா நான் பேசணும், நான் பேச விரும்புகிறேன். டு ஹர், அவளிடம். ஐ டோன்ட் நோ, பட் ஷீ லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஐ வாண்ட் டு டாக் டு ஹர். எனக்கு தெரியல, ஆனால் அவள் ரொம்ப அழகாக இருக்கா, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் தென் கோ அண்ட் டாக் டு ஹர். கோ அண்ட் டாக் டு ஹர் அப்படின்னா அவகிட்ட போய் பேசு. தென் கோ அண்ட் டாக் டு ஹர் அப்படின்னா அப்புறமா என்ன அப்படின்னா போய் பேசு. அப்புறம் என்ன, போய் பேசுப்போ. தென் அப்படின்னா பிறகு. அப்புறமா why are you telling me, எங்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற, எங்கிட்டையும் சொல்கிற. தென் கோ அண்ட் டாக் டு ஹர் அப்படின்னா அவகிட்ட போய் பேசு. why are you telling me, எங்கிட்ட எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் ஐ எம் ஸ்கேட், எனக்கு பயமாக இருக்குது. இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்ஸ் இருக்க PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. வாட் இஃப் ஷி கெட்ஸ் ஆங்க்ரி. இப்போ வாட் இஃப் அப்படின்னா ஒருவேளை ஆல் அப்படின்னு அர்த்தம். அது என்ன ஒருவேளை ஆல், ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறீங்களா? வாட் இஃப் ஷி கெட்ஸ் ஆங்க்ரி அப்படின்னா ஒருவேளை அவள் கோபப்பட்டால். ஆல் புரியுதுங்களா? ஒருவேளை ஆல். வாட் இஃப் ஷி கெட்ஸ் ஆங்க்ரி, ஒருவேளை அவள் கோவப்பட்டுட்டா. ஆர் இக்னோர்ஸ் மீ, ஒருவேளை அவள் என்ன கண்டுக்கலனா, ஒருவேளை அவள் என்ன கோவப்பட்டு கண்டுக்கலனா. ஐம் ஸ்கேட், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒருவேளை அவன் கோவப்பட்டுட்டானா இல்லை கண்டுக்கலனா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? வாட் இஃப் ஷி கெட்ஸ் ஆங்க்ரி ஆர் இக்னோர்ஸ் மீ, ஒருவேளை அவள் கோவப்பட்டுட்டானா இல்லைனா கண்டுக்கலனா என்ன பண்ணுறது. ஐம் ஸ்கேட், எனக்கு பயமாக இருக்குது. இப்போ புரியுதுங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் கோ அண்ட் சே எ கேஷுவல் ஹாய். போயிட்டு சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு ஹாய்னு சொல்லு. டோன்ட் திங்க் டூ மச் அபவுட் இட், ரொம்பலாம் யோசிக்காத. டோன்ட் திங்க் டூ மச் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி ரொம்ப யோசிக்காது அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் அதை பற்றி அப்படின்னு பேசுறதெல்லாம் அது ரொம்ப ரேரு. சரிங்களா? ஆனால் இங்கிலீஷில் இப்படி தான் பேசுவாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் சே எ கேஷுவல் ஹாய். சும்மா போயிட்டு ஒரு கேஷுவலாக ஒரு ஹாய் சொல்லுடா. டோன்ட் திங்க் டூ மச் அபவுட் இட், ரொம்பலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் வெயிட், இரு. நம்ம தமிழில் இரு அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அது இங்கிலீஷில் வெயிட் அப்படின்னு தான் பேசணும். வெயிட், ஷீ இஸ் சிட்டிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இரு, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கா. ஷீ இஸ் சிட்டிங் அப்படின்னா அவள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவளுடைய நண்பர்களுடன். வெயிட், ஷீ இஸ் சிட்டிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இரு, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் யூஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு எஸ்கேப், நீ எப்பயுமே எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பார்க்குற. யூ வில் நெவர் ஸ்பீக் டு ஹர், நீ அவகிட்ட பேசவே போகிறதில்ல போ. யூ வில் ஸ்பீக் அப்படின்னா நீ பேசுவ. யூ வில் நெவர் ஸ்பீக் அப்படின்னா நீ பேசவே போகிறதில்ல. டு ஹர், அவளிடம். யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் அப்படின்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி, பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீ எப்பயுமே ஆக பார்க்குற. டு எஸ்கேப், எஸ்கேப் ஆக பார்க்குற. லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் அப்படின்னா நீ எப்பொழுதுமே முயற்சிக்கிறாய். டு எஸ்கேப், தப்பிப்பதற்கு, நீ எப்பொழுதுமே தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறாய். நம்ம தமிழ் இப்படி இல்லாமல் பேச போகிறோம். நீ எப்பொழுதுமே தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறாய் அப்படின்னு அப்படிலாம் பேச மாட்டோம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீ எப்பயுமே எஸ்கேப் ஆக தான் பார்க்குற. புரியுதுங்களா? சரி, ஓகே. அதுக்கு இவன் சொல்கிறான்
ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல் டாக் அப்படின்னா நான் பேசுவேன், நான் பேசுறேன். டு ஹர் அவகிட்ட, அவளிடம். வென் ஷீ இஸ் அலோன் அவள் தனியாக இருக்கும் பொழுது. ஷீ இஸ் அலோன் அப்படின்னா அவள் தனியாக இருக்கிறாள். அலோன் அப்படின்னா தனியாக. வென் அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வென் ஷீ இஸ் அலோன் அப்படின்னா அவள் தனியாக இருக்கும் பொழுது. சம் ஹவ் அப்படின்னா எப்படியாவது. ஃபைண்ட் ஹர் இன்ஸ்டா ஐடி அவளுடைய இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடி. ஃபார் மீ எனக்காக. ஐல் டாக் டு ஹர் வென் ஷீ இஸ் அலோன் அவள் தனியாக இருக்கும்போது நான் அவகிட்ட பேசுகிறேன். சம்ஹவ் ஃபைண்ட் ஹர் இன்ஸ்டா ஐடி ஃபார் மீ எப்படியாவது அவளுடைய இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடிச்சி கொடுறா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் ரைட்டு. லெட்ஸ் கோ அப்படின்னா வா போகலாம். லெட்ஸ் கோ ஆஸ்க் அப்படின்னா வா போயிட்டு கேட்கலாம், கேட்டு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை இஃப் எனி ஒன் நோஸ் ஹர் அவளை யாருக்காவது தெரியுமான்னு. ரைட்டு. லெட்ஸ் கோ ஆஸ்க் த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இஃப் எனி ஒன் நோஸ் ஹர் அப்படின்னா அவளை யாருக்காவது தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்ட போயிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.